ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி தக்காளி தொக்கு பார்க்கலாமா. இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, ரொம்ப குட்டி பாத்திரமாக வைக்காதீங்க. கொஞ்சம் பெரிய அளவு பாத்திரமாக வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டுன்னு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிட்டுன்னு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம இந்த இடத்துல மிளகா போடுறதில்ல, நம்ம மறுபடி வறுத்து அரைச்சி சேர்த்த போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு போடும்போது வெங்காயம் நல்லா வணங்கிடும், அதனால் எண்ணெயிலேயே உப்பு போடுங்க. நல்லா வணங்க விட்டுருங்க வெங்காயம். பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, அப்போனா தான் நல்லா வேகும். நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன், நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா வணங்க விடணும். நல்லா தட்டம் போட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. அப்பப்போ தட்டத்தை எடுத்து நம்ம கிளறி கிளறி விடணும், அடி பிடிக்காமல். அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது, வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இதுக்கு உள்ளே போடுறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். கடுகு, வெந்தயம், இந்த ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் வணக்கிக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு பொரியும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கருகக்கூடாது, சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக பொரியும் போதே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்து கொட்டிட்டு வரமிளகாய் ஒரு 10 காட்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மிளகாய் வாசம் வரணும், நல்லா புஃப்னு வரும். மிளகாய் பார்த்திங்கனாவே இந்த ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா புஃப்னு வரும். அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த தக்காளியை நல்லா சுருள வதக்கணும். அப்பப்போ கிளறி விட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. நான் சர்க்கரை போட்டிருக்கிறேன், நீங்கள் ஒமிட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்குனாலும் அப்படியே வெளியில் வச்சா கூட நல்லாயிருக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, கெடாது. நீங்கள் செஞ்சுட்டு மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பாட்டிலில் போடும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி சுருண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குது இல்லையா, கடுகு, வெந்தயம், மிளகாய் வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா அடி பிடிச்சிது அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்கலை அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை, சப்பாத்தி, நீங்கள் எங்காவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நைட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.